இதை எடுத்தா தானேங்க மசில் growth ஆகும். இப்படி ஒருத்தன் சொல்றான். இந்த வீடியோவில் இது என்ன, இதை எடுத்தா உண்மையா மசில் growth ஆகுமான்னு சொல்லி பார்ப்பேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. சரி, இப்போ இதை வைப்போம். வச்சு போட்டு புரோட்டீன் உங்களுக்கு ஏன் முக்கியம்? நீங்கள் ஜிம் போறீங்க, மசில் growth ஆகணுமாண்டா நீங்கள் புரோட்டீன் கட்டாயம் எடுத்தே ஆகணும். அப்போதான் உங்களுக்கு மசில் growth இருக்கும். சரி, இப்போ நான் ஜிம் போறேன், எத்தனை கிராம் புரோட்டீன் எடுக்கணும் கேட்டீங்கன்னா, நார்மல் பீப்புள், அதாவது ஃபிட்டான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு நாளைக்கு அவங்களோட ஒரு கிலோவுக்கு 1 கிராம் புரோட்டீன் காணும். அதாவது அவங்க 60 கிலோண்டா 60 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு காணும். இதுவே ஜிம் போறவங்க, ஹெவியா ஒர்க் அவுட் பண்றவங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு அவங்களோட ஒரு கிலோவுக்கு 1.5 கிராம்ல இருந்து 2.5 கிராம் மட்டுக்கும் எடுக்கணும். சொல்லப்போனா இப்ப 60 கிலோன்னு சொன்னா 100 கிராம்ல இருந்து 130 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நல்ல மசில் growth இருக்கும். சரி, இப்ப புரோட்டீன் எப்படி ப்ரோ எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகள் இருக்கு. உதாரணமா இறைச்சி, கோழி, முட்டை, சோயா சங்க் இப்படியான புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகள்ல இருந்து நீங்க புரோட்டீன் எடுக்கலாம். சரி, இப்ப இதுக்கு வரலாம். இது ஏன் ப்ரோ எடுக்கணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு புரோட்டீன் கோல் இருக்கு. இப்ப எந்த புரோட்டீன் கோல் 140 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுக்கணும்னு சொன்னா, நான் சில டைம் டிராவல்லையோ இல்ல சில டைம் எனக்கு தேவையான உணவு கிடைக்காட்டி எந்த புரோட்டீன் கோல் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த டைம்ல நான் இதை எடுப்பேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப்புக்கு 24 கிராம் புரோட்டீன் இருக்கு. ஸோ இதாலே இந்த புரோட்டீன் கோலை ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸுக்காக மட்டும்தான் நான் என்ன செய்வேன், இந்த புரோட்டீன் பவுடர் எடுப்பேன். அதே மாதிரி இதுல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுவோம். இன்னொரு பெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். எஸ், நன்றி.